Hello guys, welcome back to Jivish channel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முல்தானி மிட்டியில் வந்து மினரல்ஸ், கால்சியம், மெக்னீஷியம் இருக்கிறதால இது வந்து நம்மளுடைய pH லெவலை வந்து பேலன்ஸாக வச்சுட்டு நம்ம ஸ்கின்னை சாஃப்டாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது வந்து நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் முல்தானி மிட்டியை வந்து எல்லா டைப் ஸ்கின் பர்சன்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த ஃபேஸ் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து முல்தானி மிட்டி வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் சன் டேமேஜ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து லெமன் வந்து சன் பேர்ன்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரீமெச்சூர் ஏஜிங்லேருந்து நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து முல்தானி மிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த ஆக்னி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இந்த முல்தானி மிட்டி என்ன பண்ணணும்னா ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணி ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இது ஜூஸ் பண்ணி ஃபில்டர்லாம் பண்ணிக்கல, ஜஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அப்படியே வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ வந்து நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் ஓப்பன் போஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்க்கு அப்ளை பண்ணக்கூடாது. இது வந்து என்ன பண்ணோம்னா நம்மளுடைய pH லெவலை வந்து லோ பண்ணி அந்த லெமன் வந்து அசிடிக்காக சேஞ்ச் ஆகி நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து இரிட்டேஷன் அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து லெமனை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி, 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காக வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் வந்து ஆக்னியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்கின் இரிட்டேஷன், ஸ்கார்ஸ், பர்ன்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் இல்லாட்டி நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து வீக்லி 2 யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.